அனைவருக்கும் வணக்கம். உனக்கு பணத்தையும் கொடுத்து பாதுகாப்புக்கு 2 போலீஸையும் போட்டு என்ன வேணாலும் பேசி எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்ட அப்படிங்கிறதான் இன்னைக்கு முக்தாரை நினைச்சு நம்ம கழக தலைவர் ஸ்டாலின் அவர்களோட மைண்ட் வாய்ஸா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி முக்தார் அவர்கள் பண்ண சம்பவம் அந்த மாதிரி தமிழ்நாடு நாடார் சங்கம் மற்றும் தமிழ்நாடு வர்த்தகர் சங்கமம் ஒட்டுமொத்தமா பகிரங்கமா அறிவிச்சிருக்காங்க. இந்த முறை எங்களுடைய வாக்கு உதயசூரியன் சின்னத்துக்கு கிடையாது. நாங்கள் வாக்கு செலுத்தாமல் இருக்க போறது மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த நாடார் சங்கங்களையும் ஒருங்கிணைச்சு சென்னையில கிண்டி காமராஜர் நினைவிடத்துல ஒரு சத்திய இயக்கம் நாங்கள் நடத்த போறோம். யாரும் திமுக வாக்களிக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு பெரிய பிரச்சாரமாகவும் போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனையாகவும் இதை முக்தார் அவர்கள் மாத்தி விட்டு இருக்காரு. அப்படி என்ன பண்ணிட்டாரு முக்தார்னு கேட்டீங்கன்னா, பெருந்தலைவர் காமராஜர் அப்படின்னு இன்றைய வரைக்கும் பல அரசியல் தலைவர்களாலும் போற்றப்படக்கூடிய ஒரு தலைவர் குறித்து தொடர்ச்சியாக அவதூற பரப்பி வந்தது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் யாருமே வைக்காத ஒரு புதுமையான குற்றச்சாட்டு. அவர் தன்னுடைய சமூக மக்களை ஊழலுக்கு உட்படுத்தி இருந்தாரு. அதாவது நீங்க எல்லாம் ஊழல் பண்ணி சம்பாதிச்சிங்க அப்படின்னு அவர்களுக்கு அனுமதி கொடுத்திருந்தாரு. எந்த அளவுக்கு ஊழல் பண்ணாருன்னு சொல்றாருன்னா, உணவு கலப்படம் செய்வதற்கு காமராஜர் அலோவ் பண்ணாரு. கள்ள நோட்டு பிரிண்ட் பண்றதுக்கு காமராஜர் அலோவ் பண்ணியிருந்தாரு. சிவகாசிக்காரங்களா, அதுவும் குறிப்பா நாடார் சமூகத்தினரை மட்டும்தான் அதில் ஈடுபடுத்தி இருந்தாருங்கிற மாதிரி ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை எந்தவித ஆதாரமும் இல்லாம சொல்லியிருந்தாரு. காமராஜர் தனக்காக சொத்து சேர்க்கவில்லை, ஆனால் தான் சார்ந்த சமூகத்தவர் கள்ளநோட்டு சிவகாசியில் அடிக்கவும் விருதுநகரில் உணவுப் பொருட்கள் கலப்படம் பதுக்கம் செய்து பிழைத்தார்கள். காமராஜர் ஆட்சி காலத்தில் அவர் பேசினதை கேட்கும் போது யாரா இருந்தாலும் ஒரு கேள்வி வரும். அப்படி காமராஜர் ஊழல் பண்ணி என்ன சம்பாதிச்சாரு, அவர் அப்படி எங்க கொண்டு போனாரு? இல்லை நீங்க சொல்ற மாதிரி இவர்களுக்கெல்லாம் ஊழல் பண்ண அனுமதிச்சாருன்னா அவர்கள் ஒரு கமிஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்படி அந்த கமிஷனை வச்சு அவருக்கு என்ன சொத்து சேர்த்தாருன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. நீங்க ஒரு குற்றச்சாட்டு ஒருத்தங்க மேல சொல்றோம் அப்படின்னா அதற்கு ஒரு லாஜிக் இருக்கணும்ல, ப்ரூஃப் கூட வேண்டாம். இப்ப நம்ம கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஊழல் பண்ணாருன்னு சொல்றோம்னா ஆதாரம் எங்க, நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கான்னு கேட்பாங்க. அப்போ நம்ம அதை பகிரங்கமா அவர்கள் போய் நிரூபிக்க முடியாது. அதே சமயத்துல உணர முடியும். எப்படி உணர முடியும்? நீங்க ஊழல் பண்ணாமையா நீங்க தேர்தலுக்கு பணம் கொடுக்குறீங்க, நீங்க ஊழல் பண்ணாமையா இவ்வளவு பெரிய வீடு கட்டியிருக்கீங்க, நீங்க ஊழல் பண்ணாமையா உங்களுக்கு இவ்வளவு சொத்து இருக்குன்னு நம்ம கேட்க முடியும். அதே தான். அப்படி காமராஜர் என்ன இருந்துச்சு, அப்படி காமராஜர் என்ன சொத்தை சேர்த்து வச்சு என்ன ஒரு ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்தாருங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ அந்த கேள்வி இவர்கள்ட்ட பதிலே இருக்காது. அதுக்கு பதிலா அந்த சமயத்தில் எதிர்கட்சிகள் பண்ண விமர்சனம் இருக்கும். அந்த முரசொலி மாதிரியான பத்திரிகைகள்ல சில செய்திகள் இருக்கும். அதெல்லாம் எடுத்துட்டு அப்படியே காட்டுறது, பாருங்க இங்கே அப்படி போட்டிருக்கு அங்கே அப்படி போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி. உண்மை என்ன, லாஜிக்கலா நீங்க சொல்ற விஷயத்தை மக்கள் ஏத்துப்பாங்களா? யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. இது திமுக இருக்கவங்களும் ஏத்துக்க மாட்டாங்க. இது திமுக சொல்லி இதை பண்றாருங்கிறத தாண்டி திமுகவில் உள்ள அந்த அடிமட்ட தொண்டர்கள் கூட இதை ஏத்துக்க மாட்டாங்கிறதா உண்மை. சரி, ஏன் இவர் பண்றாரு? முக்தார் அவர்கள் இப்படி பேச வேண்டிய தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒரு தலைவரினுடைய பிம்பத்தை கட்டமைப்பதற்கு பல கோடி இல்ல பல 100 கோடிகள் செலவு பண்ணி இன்னைக்கு அப்பா ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு பேரை அவர்கள் கொண்டு வர முயற்சி பண்றாங்க. அதே மாதிரி சின்னவர் உதயநிதிக்கு எவ்வளவு மார்க்கெட்டிங் நடக்குதுன்னு நம்ம பார்த்துருப்போம். தந்தை பெரியாருக்கு எவ்வளவு மார்க்கெட்டிங் அவர்கள் பண்ணி அவர் தமிழர்களின் தந்தை அவர் தான் சொல்லி நிறுவ முற்படுறாங்கன்றதை நம்ம பார்த்துருப்போம். இப்படி இங்க திமுக கட்டமைக்கக்கூடிய பல தலைவர்களினுடைய பிம்பம் பெருந்தலைவர் காமராஜர் முன்னாடி ஒண்ணுமே இல்லாம போயிருது. இன்றைக்கு கட்சி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நபர் கூட நாங்கள் பெருந்தலைவர் காமராஜரின் ஆட்சியை கொடுப்போம்னு சொல்றாங்களே தவிர கலைஞரினுடைய ஆட்சியை கொடுப்போம் யாருமே சொல்றது இல்லை. திமுக காரங்க கூட சொல்றது இல்லைங்க, கலைஞர் ஆட்சியை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர்கள் கூட நல்ல ஆட்சியை கொடுப்போம்னு சொல்றாங்க, ஸ்டாலின் ஆட்சின்னு சொல்றாங்க. கலைஞர் ஆட்சி அப்படின்னு பெருசா சொல்றது இல்லையே. காரணம் என்ன? நீங்க கலைஞர் ஆட்சின்னு சொல்ல முடியாமல் இருப்பதற்கான காரணம், அதற்கு முன்னாடியே ஒரு சிறப்பான ஆட்சியை காமராஜர் நிறுவிட்டு போயிட்டாரு. அவருடைய ஆட்சி காலத்துல பஞ்சம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆட்சி அமைப்புல அந்த காலத்துல ஒட்டுமொத்த இந்தியாவிலே தான் அந்த பஞ்சம் இருந்துச்சு. அப்ப அதுல இருந்து அவர் மீட்டு கொண்டு வருவதற்கு என்னெல்லாம் பண்ணாருன்னு நம்ம பார்க்கணும். இப்ப இன்றைக்கு தொழில் வளர்ச்சி இவ்வளவு முன்னேறி இருக்கு அப்படின்னா அதற்கான அடித்தளம் அவர் போட்டிருக்காரா இல்லையா? அவருடைய ஆட்சியில முடிந்த அளவிற்கு அவர் நிதியை மத்திய அரசிடம் பெற்று மாநில அரசு கொண்டு வந்திருக்காரா? மாநில அரசினுடைய அந்த நிதியை சரியா அவர் பராமரிச்சிருக்காரா? இதை தான் நம்ம பேசணும். அதை விட்டுட்டு நீங்க 1960 காலகட்டத்திலையும் இப்ப 2020 நீங்க ஒப்பிட்டு பாக்குறதுங்கிறது புரிதல் இல்லாத ஒன்றா. ஏன்னா அப்ப ஜிடிபி வேற, இப்ப ஜிடிபி வேற. எவ்வளவு விஷயங்கள் நமக்கு பொருளாதார முன்னேறி இருக்கும், அது உலகம் முழுக்க அந்த முன்னேற்றம் இருக்கும். அப்ப அப்படி நீங்க ஒப்பிட்டு பாக்குறது இல்லை. அந்த தலைவர் ஒரு தனிப்பட்ட முறையில எந்த அளவிற்கு ஒரு நேர்மையான மனிதராக வாழ்ந்தார், எளிமையான மனிதராக வாழ்ந்தார் அப்படிங்கிறது பேசப்பட வேண்டிய ஒன்று தானே. அது பொறுக்காம இப்படி புலம்ப வேண்டிய தேவை என்ன அப்படின்னா, அந்த இமேஜை டேமேஜ் பண்ணாதான் இவர்கள் புதுசா கட்டக்கூடிய இமேஜுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அப்போ காமராஜரும் ஒழுங்கு இல்லைங்க அப்படின்ற ஒரு பேரை கொண்டு வந்தோம். இவங்களுக்கு இப்ப காமராஜர் பேர்ல யாரும் கட்சி நடத்தி ஆட்சியில இல்ல. இப்ப பெரியார் இவர்கள் தூக்கி பிடிச்சு ஆட்சி நடத்துற மாதிரி காமராஜரை தூக்கி பிடிச்சு இங்க எந்த கட்சியுமே பாத்தீங்கன்னா ஆட்சி அமைக்கவும் இல்லை, ஆட்சி நாங்க அமைக்க போறோங்கிற இடத்துலயும் அவர்கள் இல்லை. காமராஜர் எல்லாரும் போட்டுடுறாங்க, தனிப்பட்ட முறையில் ஒரு கட்சியை தூக்கி கொண்டாடுறது கிடையாது. ஆனால் இவர்களுக்கு என்ன பிரச்சனைனா, காமராஜர் மட்டும் ஒரு நேர்மையாளராக இருக்காரு,
நம்ம வந்து எந்த தலைவரை சொன்னாலுமே அவர்கள் பேர்ல பெரிய ஒரு ஊழல் பட்டியலே சொல்லிடுறாங்க. அப்படி காமராஜருக்கு மட்டும் சொல்ல முடியலையே அப்படிங்கிற கடுப்புல அவரே நம்ம டேமேஜ் பண்ணிடுவோம். காமராஜரை வந்து நம்ம கூட சேர்த்துப்போம், அவரும் எங்களை மாதிரி ஊழல் பண்ணியிருக்காருங்க அப்படிங்கிற இடத்துக்கு தள்ளுறதுக்காக இது ஒரு பெரிய திட்டம். ஏதோ வந்து ஒரு தடவை ஒரு பேச்சு வாக்கில் சொல்லிட்டு போயிட்டார் அப்படின்னு நினைக்காதீங்க. தொடர்ச்சியாக முக்தார் அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் அவரோட வீடியோக்கள் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். அவரோட வீடியோக்கள்லாம் பார்க்குற அளவுக்கு சமூக அக்கறை உள்ள முக்கியமான வீடியோக்கள் கிடையாது. இருந்தாலும் நீங்கள் தப்பி தவறி பார்த்துருந்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அவர் வந்து சத்தியம் தொலைக்காட்சியில் வேலை பார்த்த காலத்தில் இருந்து காமராஜர் பற்றி எப்போதெல்லாம் என்னெல்லாம் பேசி வந்திருக்காருன்றது நீங்கள் ஒரு சின்ன நான் குறிப்பாக போகிறேன், நீங்களே பாருங்க. அண்ணா வந்துட்டு முழுமையாக சட்டம் ஏற்றி தமிழ்நாடு முழுமையாக பேர் வச்சாருன்னு சொல்கிறேன். காமராஜர் பாதி தான் வச்சாருன்னு சொல்கிறீங்க. காமராஜர் மேலே உங்களுக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை. ஒரு பச்சை தமிழனா இருந்துட்டு ஏன் முழுமையாக நிறைவேற்றன்னு கேள்வி இல்லை. அண்ணா பண்ணாருன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னே ஒரே தேடுறீங்களே. குடிப்பது குற்றம் என்று அரசாணையை பிறப்பித்தவர் காமராஜர். காமராஜர் குடிப்பது தவறுன்னு சொல்லி சொன்னவர் தான், இல்லைன்னா சொல்லவில்லை. அதை மட்டும் சொல்லாதீங்க. அதே நீங்க இந்த சில பேர் என்ன பண்றீங்க, எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின், கருணாநிதி, எம்ஜிஆர்லாம் எப்போனா ஒரு முறை தான். ஆனா இப்ப நீங்க எம்ஜிஆர் பயன்படுத்திட்டீங்க. அப்போ இது வந்து ஒரு நீண்ட கால திட்டம். இது வந்து ஏதோ ஒரு பேருக்கு உடனடியாக ஒரு தெரியாதனமா வாயிலிருந்து பேசிட்டாருன்னு சொல்லி இன்னைக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் மக்களே, என்னை மன்னித்து விடுங்கள். அந்த மன்னித்து விடுங்கள் வார்த்தை கேட்கல, அதுதான் இங்க பிரச்சனையே. அது தனியா பேசும். அப்போ வருத்தம் தெரிவிக்கிறேன், என்னை வந்து நீங்க பாத்தீங்கன்னா தவறா புரிந்து கொண்டீர்கள். எப்படி அவர் வந்து காமராஜர் பத்தி பேசுனது தப்பு இல்லை, நாம வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். நீங்க தப்பா புரிஞ்சுட்டு நீங்க எதிர்க்கிறீங்க. நான் உண்மையிலேயே வந்து அது ஏன் கருத்தே கிடையாது, அது மற்றவங்க எல்லாம் சொல்றாங்க, நானும் அதை சொன்னேன் அப்படின்னு அப்படியே ஃபிளாட்டா வந்து மண்டிட்டு வீடியோ போட்டிருக்காரு முக்தார். நேர்காணலில் நான் கேட்கப்பட்ட கேள்விகள் பற்றி வழக்கம் போல் சிலர் தவறான அவதூறான செய்திகளை பரப்பி வருகிறார்கள். என்னுடைய நேர்காணல் மூலமாக குறிப்பிட்ட சமூக மக்களின் உணர்வுகள் புண்பட்டு இருப்பது எனக்கு வருத்தத்தை அளிக்கிறது. நானும் அவரிடம் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்போதும் போல நாம் ஒன்றுபட்டு செயல்படுவோம். நன்றி, வணக்கம். இப்போ தமிழ்நாடு முழுக்க எதிர்ப்பு கிளம்பியவுடன் பல பேர் வந்து பாத்தீங்கன்னா சட்ட நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா முக்தார் கைது பண்ணல அப்படின்னா என்ன நடக்கும் எங்களுக்கே தெரியாதுன்னு சொல்லி பல பேர் வந்து பகிரங்கமா மிரட்டல் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த வீடியோ வெளியிட்டு இருக்காரு. ஆனா இந்த வீடியோல கூட நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுங்கன்னு சொல்லி கேட்கல. நான் பேசியது நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள் என்று எதிர்த்தரப்புல இருந்து பேசுறவங்களே குற்றம் சாட்டிக்கிட்டு நான் வருந்துகிறேன். நீங்க வருந்துறீங்களா இல்லைன்னு கேட்கவே இல்லை. ஆக்சுவலா மன்னிப்பு அப்படின்னு சொன்னா மன்னிப்பு தமிழ் வார்த்தை இல்லை, வருத்தம் தமிழ் வார்த்தையில் பேசிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இல்லை, மன்னிப்பு கேளுங்க, அது தப்பு இல்லை. நீங்க ஒன்றும் தமிழை தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க மன்னிப்புன்னு கேளுங்க, அப்பதான் சரியா இருக்கும் அப்படின்ட்டு பல பேரும் மன்னிப்பு கோரி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனுடைய ஒரு பகுதியாக தான் முக்தாரை வந்து கைது செய்யலாம் அப்படின்னா ஒரு நாடார் சமூகத்தினுடைய வாக்கும் உங்களுக்கு விழாது அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு பெரிய பிரச்சாரமே எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல காமராஜர் அவர்களை வந்து அவருடைய புகழை காப்பதற்கு இந்த ஒரு சமூகம் மட்டும்தான் பேசணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதை தாண்டி எல்லாருமே இதை வந்து பேசணும். ஏற்கனவே திருச்சி சிவா அவர்கள் வந்து இதே மாதிரி காமராஜருக்கு வந்து கலைஞர் தான் ஏசி போட்டு கொடுத்தாரு, அவர் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசி அது தமிழ்நாடு முழுக்க சர்ச்சையாக மாறிச்சு. அதை தொடர்ச்சியாக அப்படியே கொஞ்ச நாளில் இவர் இப்படி பேசுகிறாரு. இது எல்லாமே வந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு இது உண்மையா பொய்யான்னு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி விட்டுருவோம். காமராஜரும் இப்படி இருந்திருப்பாரோ அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம உருவாக்கி விட்டுருவோம். அவருடைய பிம்பத்தை முடிஞ்ச அளவுக்கு நம்ம உடச்சி விடுவோம் அப்படின்றதுக்கான முயற்சிகள் எல்லாமே. ஆனால் அது ஒவ்வொரு தடவையுமே இவர்களுக்கு தோல்வியிலே முடியுது. யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பேசுறத நார்மலாக கடந்து போறது கிடையாது. திருச்சி சிவா பேசினாலும் நிக்க வச்சு அடிச்சு அனுப்பி விடுறாங்க. அதே மாதிரி முக்தார் பேசினாலும் அவரை முடிஞ்ச அளவுக்கு முக்கி எடுத்து இன்னைக்கு வந்து அவரே வந்து வருத்தம் தெரிவிக்கிற அளவுக்கு வந்துட்டாரு. ஆனா அது போதாது, மன்னிப்பும் கேட்கணும் அப்படிங்கிறது தான் இவர்களோட கோரிக்கை. நிச்சயமா வந்து அவர் மன்னிப்பு கேட்காமலோ இல்ல ஸ்டாலின் அவர்கள் சட்ட ரீதியில் நடவடிக்கை எடுக்காமலோ இதுல இருந்து தப்ப முடியாது அப்படின்னு நமக்கு தெளிவா புரியுது. ஆனா இவங்க விடுற மாதிரி இல்லை. நீங்க என்ன பண்ணாலும் சரி, இந்த மாதிரியான ஏமாற்று வித்தைகளுக்கு நாங்கள் வந்து ஏமாற மாட்டோம். சும்மா எல்லாம் பேசுறதெல்லாம் பேசிட்டு சின்னதா ஒரு வீடியோ, அது கூட முதல்ல வீடியோ போடலைங்க, முதல்ல வந்து ஃபேஸ்புக்ல அப்படி ஒரு பெருசா ஒரு கட்டுரை எழுதுறாப்புல, இந்த மாதிரி நம்ம வீடியோவில் பேசிட்டு அதுக்கு லைட்டாக ஒரு மன்னிப்பு கேட்குற மாதிரி, மன்னிப்பு கேட்கவும் கூடாது ஆனால் கேட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு கட்டுரை எழுதி அப்படி போயிடுறாரு. அதுக்கப்புறம் அதுக்கு எதிர்வினை வருது, இல்லை எழுதிட்டுலாம் போக முடியாது, வீடியோவாக எடுத்து நீ போடணும்னு சொன்னதுக்கப்புறம் தான் வீடியோ வருது. அந்த வீடியோலேயும் மன்னிப்புங்கிற வார்த்தை இல்லைங்கிறதுனால இதுக்கப்புறம் உன்னை விடுறதா இல்லை, உன்னை கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை இன்னொன்று என்னன்னு பாருங்க, முக்தார் அவர்கள் சொல்கிறார் இல்லையா, ஒரு பத்திரிகையாளனாக நான் வந்து மக்களை விரும்பும் அனைத்து சமூகத்தினரை விரும்பும் ஒரு பத்திரிகையாளனாக, நாட்டின் மீது பற்று கொண்ட ஒரு பத்திரிகையாளனாக நான் வந்து என்ன பண்றேன், இந்த சமூகத்தில் நான் வந்து இருக்கேன்னு சொல்றாரு இல்லையா. இந்த பற்று கொண்ட பத்திரிகையாளர் ஆளும் தரப்பை விமர்சித்து எத்தனை வீடியோக்கள் போட்டிருப்பார், எத்தனை கேள்விகளை கேட்டிருப்பார். நீங்க இப்ப அவரோட சேனல் எடுத்து பாத்தீங்கன்னா, அதாவது சத்தியம் டிவியில் வேலை பார்த்ததுங்கிறது பழசு. இப்போ மை இண்டியா சொல்லி சேனல் வச்சிருக்காரு இல்லையா, அந்த சேனல்ல ஆரம்ப சேனல்ல இருந்து ஒரு வீடியோ நீங்க ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து பேசணும் கூட அவசியம் இல்லை, ஆளும் தரப்பு திமுக தரப்பை எதிர்த்து ஒரு வீடியோ, காங்கிரஸ் எதிர்த்து ஒரு வீடியோ, விசிகாவை எதிர்த்து ஒரு வீடியோ அவர் பதிவிட்டு இருந்தாருன்னா நாம வந்து ஒரு பத்திரிகையாளர் அப்படிங்கிற லிஸ்ட்லயா சேர்த்திருக்கலாம். அப்படிலாம் சேர்க்க முடியாது. நீங்க ஒரு திமுகவினுடைய ஒரு ஆதரவாளர் அப்படின்னு மட்டும்தான் போட்டுக்க முடியும். பத்திரிகையாளர் இடத்துக்கு நீங்க தகுதியே கிடையாது. அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு.
நாம் தமிழர் கட்சி பற்றின செய்திகள் வரும்போதோ இல்லை சீமான் அவர்கள் பற்றி இவங்களாவே ஒரு அவதூறு பரப்பணும் அப்படின்னாலோ முதல் அழகாக வந்து நிற்பவர் முக்தார் அவர்கள். அவர் வீடியோவுடைய தம்ப்நெயில் மட்டும் நீங்கள் பாருங்க, நான் 2 வீடியோ நான் போடுறேன். இந்த மாதிரி தம்ப்நெயில் வந்து வச்சு ஒருத்தரால் வந்து வீடியோ போட முடியும், ஒரு தலைவரை வந்து கொச்சைப்படுத்த நினச்சி இப்படிலாம் பண்ண முடியும். அப்படி பண்ணிட்டு எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் தொடர முடியும் அப்படின்னா ஆளும் தரப்பினர் சப்போர்ட் இல்லாமல் அவரால் பண்ண முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. சரி, இதனால் இப்போ திமுகவுக்கு என்னப்பா இப்போ லாபம் நஷ்டம்னு கேட்டிங்கன்னா, இவரை வச்சுக்கிட்டா நம்மளால் அடிக்க முடியாத நபர்களை இவரை வச்சு நம்ம அடித்து அப்படியே விளையாடலாம் அப்படின்னு திமுக கணக்கு போட்டிருப்பாங்களா இருக்கும். ஆனால் இப்போ இவர் சேம் சைடு கோலே வந்து போட்டுட்டு இருக்காரு. இவர் மூலமாக வந்து ஒட்டுமொத்தமாக திமுக தான் நாங்கள் டேமேஜ் அப்படிங்கிற மாதிரி மற்ற சங்கங்கள்லாம் முடிவு எடுக்கிறாங்க. ஏன்னா இவராக பேசலை, 2 போலீஸ் வந்து இவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க, மக்கள் வரி பணத்தில் கொடுத்துருக்கீங்க. அவருக்கு வந்து திமுகன்ற கட்சி ஒன்றும் பாதுகாப்பு கொடுக்கல, தமிழக அரசு பாதுகாப்பு கொடுக்குது, துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அப்போ அவர்களுக்கு சம்பளம் யார் கொடுக்குறது? அரசு கொடுக்குது. அரசுக்கு யார்? நாங்கள் தான் அரசு, மக்கள் தானே அரசு. அப்போ மக்கள் பணத்தில் இவருக்கு பாதுகாப்பு கொடுத்து இந்த மாதிரி மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர்களே வந்து இவர் எதிராக பேசுவார் அப்படின்னா, அவரை கொச்சைப்படுத்தி பேசுவார் அப்படின்னா அது என்ன மாதிரியான ஒரு வழக்கம்? அது தவறான ஒன்று. அதுதான் சீமான் அவர்கள் கேள்வி கேட்கிறாரு, எங்கள் பணத்தில் எதுக்கு நீ அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு நீ காமராஜரே பேச விட்டு வேடிக்கையும் வர பார்ப்பீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. நாட்டில் மிக முக்கியமான பதவியில் இருக்காருன்னா அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கு. ஒரு வலையொலி நடத்துறவருக்கு யாரு காசுல எதுக்காக நீ ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கா, பாதுகாப்பு கொடுத்துருக்கா? எல்லாரையும் இழிவுபடுத்தி பேச சொல்லி, உங்களுக்கு எதிரானவனை கருத்து பரப்ப சொல்லி, அசிங்கமா பேச சொல்லி, அவமதிக்க சொல்லி அதானே செஞ்சுட்டு இருக்காரு. இது ஒட்டுமொத்தமாக சமூக மக்களை வந்து பெரிய கொந்தளிப்பில் உண்டாக்கியிருக்கு அப்படிங்கிறது மாற்றுக்கிறதே இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட நீங்கள் தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 25லிருந்து 30 தொகுதிகள் அந்த சமூகம் வந்து பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஒரு சமூகமாக இருப்பாங்க. அரசியல் ரீதியிலையுமே அவருடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று. ஸோ நாங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக இந்த மாதிரி திமுக வந்து புறக்கணிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் முடிவெடுத்தாங்கன்னா திமுகவிற்கு ஒரு 30 தொகுதிகளில் வெற்றிங்கிறது சறுக்குவதற்கு அவர் மாறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ஏன்னா இந்த பிரச்சனையை எப்படி சென்சிட்டிவான விஷயத்தை அவர்கள் எவ்வளோ சாதுரியமாக கையாளுறாங்கன்றதை பொறுத்து இருக்குது. உடனடியாக முக்தார் மீது நடவடிக்கை எடுத்தே ஆகணும். ஏன்னா இது புதுசாக ஒன்றும் கிடையாது. நீங்கள் நாம் தமிழர் கட்சி மேடையில் சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து கருணாநிதி அவர்கள் கொடுத்த ஒரு பாடல் அதிமுக மேடைகளில் பாடப்பட்ட பழைய ஒரு பாட்டு எடுத்து பாடி காட்டியதுக்கு வழக்கு, சிறைப்படுத்தப்பட்டார், நீதிமன்றம் விடுவிச்சு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி கூட நீங்கள் எதுவுமே பண்ணலையே. இவருக்கு நீங்கள் வந்து பேசியது தவறு அப்படிங்கிற மாதிரி அவரு இன்னும் மன்னிப்பு கேட்கல, தவறுன்னு ஒத்துக்கொள்ளலை, அரசும் வந்து நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா அது எப்படி? இதே பெரியார் அவர்கள் பற்றி யார் என்ன பேசினாலும் உடனடியாக கைது பண்ணுறாங்க, பெரியார் அவர்கள் பற்றி அவதூறு பரப்பிட்டாங்கன்னு சொல்லி உடனடியாக கைது பண்ணுறாங்க. அப்போ முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் தானே, அவர் ஒன்றும் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய பிரமுகராக பார்க்க தேவையில்லை. இந்த நாடார் சங்கங்கள்லாம் சொல்கிறாங்க, அந்த சங்கத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக அவர் அப்படிலாம் ஒன்றும் பார்க்க தேவையில்லை, அந்த சமூக மக்களினுடைய பிரதிநிதியாக பார்க்க தேவையில்லை. ஒரு முன்னாள் முதலமைச்சர் அப்படிங்கிற அடிப்படையில் அவரை பற்றி ஆதாரமற்ற அவதூறு நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து காமராஜர் தரப்புல இருந்து இதுக்கு பதிலளிக்கக்கூடிய அளவில் ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காரு, அவர் ஒரு அரசுக்கு தலைவராக இருக்காரு. அப்போ அவரை பற்றி பேசினா அந்த கட்சிக்காரங்க பதில் சொல்லுவாங்கன்ற இடத்துல இருந்தாங்கன்னா பரவாயில்ல, அந்த கட்சிக்காரங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது. காமராஜருக்குன்னு கட்சி இல்லை. நீங்கள் காங்கிரஸ் கட்சின்றது அவருடைய தலைவராக வச்சுக்கிறாங்க, மற்றபடி காமராஜர் வழியில் பயணிக்கக்கூடிய கட்சியாக காங்கிரஸ் இல்லை. அவர்கள் வந்து நேஷனல் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இங்கே வந்து திமுக கூட அலையன்ஸில் இருக்காங்க. அங்கே சொல்லப்போனால் காமராஜருக்காக பேசுறதுலாம் யாருமே கிடையாது. அப்போ எதிர்த்து வந்து அங்கே யாரும் பேச மாட்டாங்க அப்படிங்கிற தைரியத்தில் தான் முக்தார் அவர்கள் இந்த அளவுக்கு வந்து பேசிட்டு இருக்காரு. ஸோ இதற்கு திமுக அரசு தானாக நடவடிக்கை எடுத்தாலும் சரி, அவரை எடுக்க வைக்கிறதுக்கான வேலைகள்லாம் இப்போ ஒரு தரப்பில் தீவிரமாக பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமாக இது 2026 சட்டமன்ற தேர்தலில் பெரிய அளவில் எதிரொலிக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.